திரு அக்னீஸ்வரன், மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வருவோம் அப்படின்னு ஒரு காலகட்டம் வரைக்கும் திமுக பேசினாங்க. அப்புறம் 200 தொகுதிகளில் ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மொத்தமாக இருக்கிற 234 தொகுதிகளிலும் ஜெயிச்சாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவ்வளவு நம்பிக்கை கூடியிருக்கா அவங்களுக்கு திமுகவுக்கு? அவ்வளோ தூரத்துக்கு பயப்படுறாங்க அப்படின்னு அர்த்தம். பயப்படுறாங்க. ஆமாம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 200 தொகுதியில் வெற்றி வருவோம் அப்படின்னாங்க. ஆமாம். அப்போ சொல்லி கொஞ்ச நாளிலே 234ன்றாங்க. ஏன்னா மேக்சிமம் அவ்வளோதான். இப்போ கூடிருச்சுன்னு தானே அர்த்தம்? ஆமாம், இப்போ கூடியிருக்குது. ஆனால் எதிர்மறை வாக்குகளும் கூடியிருக்கும்ல. முன்னாடி இருந்தது வேற, இன்னைக்கு இருக்கிற நடைமுறை வேற. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் 2 இலக்கணங்களும் அங்கு இருக்குது. ஒன்று, 1971 அதிகபட்சமாக 184 சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சு ஆட்சி நடத்தியதும் திமுக தான். 2006 வெறும் 96 சட்டமன்ற உறுப்பினர்கள் வச்சு மைனாரிட்டி அரசாங்கம், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் 35 அது மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி 15, 2 கம்யூனிஸ்டுகள் 2 சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சு ஆட்சி மைனாரிட்டி அரசாங்கம் நடத்தியதும் திமுக தான். ஆக இன்னைக்கு இங்க 2026 சட்டமன்ற தேர்தல் பார்க்கிற போது அவங்க வெறும் வார்த்தைகளாலேயே வசந்த காலத்தை காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. யாருமே புதுசா வர்றதவே கூட அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நாங்க பலமா இருக்கிறோம் தானே சொல்றாங்க. பாமக ஒரு கணிசமான வாக்கு சதவீதத்தை வச்சிருக்கக்கூடிய கட்சி. அவங்க கூட வேண்டியதுல நாங்க இருக்கிறோம், எங்க பலம் போதுமானதுங்கிற அளவுக்கு தானே நம்பிக்கையா இருக்கிறாங்க அவங்க. ஆமா சார், அது அவங்க இப்ப அவங்க ஹவுஸ்ஃபுல் கூட்டணி. ஆனா மக்கள் ஹவுஸ்ஃபுல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. அது தேர்தலில் நீங்க கொடுத்த உங்களுடைய வாக்குறுதிகளா இருக்கட்டும், விலைவாசி உயர்வா இருக்கட்டும், வரியை உயர்த்ததையா இருக்கட்டும், எல்லாமே அவர்கள் எதை நம்பி 234 வெற்றி பெறுவோம் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் மக்கள் அவர்களை நம்ப தயாரில்லை. அந்த ஒரு இதுல நான் நிக்கிறேன். மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வருவோம்னு சொல்றது எல்லா கட்சியும் சொல்றதுதான். எஸ். ஆனா இந்த முறை தான் 200ன்னு ஒரு நம்பரை முதலா திமுக சொல்லுது, ஃபிக்ஸ் பண்றாங்க. குறைந்த கால இடைவெளியிலேயே 234 தொகுதிகளிலையும் நாங்க ஜெயிச்சாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லைன்னு சொன்னா அது பயந்து போய் சொல்றாங்கன்னு சொல்ல முடியுமா? அந்த அளவுக்கு நம்பிக்கை கூடி இருக்குன்னு பாருங்க. நீங்க எத்தனை நாளைக்கு தொடர்ந்து ஒரே இது சொல்லிட்டே இருக்க முடியும்? நாங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சிட்டோம், சொல்லாததையும் செஞ்சிட்டோம். ஏதாவது ஒரு திட்டத்தை சொல்லுங்களேன். திரு எடப்பாடி பழனிசாமி 7.5 ஒரு இதை நின்றுட்டார், மைல் ஸ்டோன் நிப்பாட்டிட்டாரு. நீங்க ஒரு 2.5% இது பண்ணி அது 10% மாத்திருந்தீங்கன்னா இன்னும் 600 மாணவர்கள் அங்கு உயர்ந்திருப்பார்கள். இல்ல, நீங்க அதை கவனிச்சீங்களா? பாஜக அதிமுக கூட்டணி உருவான பிறகுதான் நாங்க 234லையும் ஜெயிப்போங்கிற இடத்துக்கு அவங்க வராங்க. அப்பதான் அவங்களுக்கு நம்பிக்கை கூடி இருக்கு. இது ஒரு 4 முனை போட்டியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நமக்கு மொத்தமா ஜெயிப்பதற்கான ஒரு சூழல் அமைஞ்சிருமோன்ற நம்பிக்கை அவங்களுக்கு வந்திருக்கு. இல்ல, நம்பிக்கைகள் எல்லாமே மக்களிடமிருந்து பெற வேண்டும் சார். அரசியல் கட்சி தலைவர்கள் இருந்து பெறுவதெல்லாம் அது வானம் பொய்த்து போயிடும் சில நேரத்துல. ஆகையினால இவர்களுடைய நம்பிக்கை அதீத நம்பிக்கையா இருக்கலாம். சில காரணங்களால நாங்க 234 ஜெயிப்போம்னா அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 63 கட்சிகளும் சும்மா இருங்க, தேர்தலில் போட்டிடலாமா வேணாமா அதையும் முடிவெடுத்துருங்க. 6 தொகுதிகள் ஜெயிச்சாலே பெருசுன்னு தானே திரு RS பாரதி சொல்றாரு. அதிகபட்சமா அதிமுக 6 இடங்கள்ல ஜெயிச்சாலே அது பெருசு அப்படின்றாரு அவர். கரெக்டு தான் சார். ஆனால் இப்போ 6 அமைச்சர்கள் தொடர்ந்து விலகிக்கிட்டே இருக்கிறாங்களே. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ 2 அமைச்சர் போயிட்டாங்க, அடுத்து 2 அமைச்சர் தயாராக இருக்கிறாங்க. இதெல்லாம் மக்களிடம் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? எதற்காக நீங்கள் அமைச்சரவையிலிருந்து இவ்வளவு சீக்கிரமா வேணும்ட்டே போயிட்டு பதவியை ராஜினாமா கொடுக்குறீங்க? அது இந்த 2 அமைச்சர்களும் 2 முறை பதவி நீக்கப்பட்டவர்கள். 230 நாள் ஜெயிக்க போறாங்க சார். ஏன் அமைச்சரவை இது பண்ணணும்? 2 பேர் 2 முறை. ஆக இந்த நிலையெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அவர்கள் நல்லாட்சி என்று சொல்லுவது பெண்களுக்கு இலவச போக்குவரத்து, பேருந்து, காலை சிற்றுண்டி, இந்த 2 திட்டத்தை தவிர இவர்கள் நினைப்பது நாங்கள் 234 வெற்றி பெறுவோம் என்று சொல்லுவது. நீங்கள் என்ன திட்டத்தை நம்பி இருக்கிறீங்கன்னு தெரியல. மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, மக்கள் ஏத்துக்கிறது என்ன சார்? மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. எத்தனை வருஷம்? 5 வருஷம் கொடுத்தீங்களா? 2 வருஷம் கொடுத்தீங்க. அதுக்கு மகளிர்களுக்கு தகுதியை நிர்ணயிச்சது நீங்க தானே. ஆனா அனைவருக்கும் சொல்றீங்க, அது வேற விஷயம். ஆனாலும் இங்க ஒரு வீட்டுல மருமகள் வாங்குகிறாங்க அப்படின்னா மாமியார் அதுக்கு விட்டு கொடுக்கணும், மருமகளுக்கு கொடுங்கன்னு சொல்லி. இதே இது மாமியார் கொடுக்கணும்னா மருமக விட்டு கொடுங்க. எந்த ஊர்ல நடக்கும்? இதெல்லாம் 2026 பிரதிபலிக்கும். பார்த்துக்கிட்டே இருங்க. ஆனா ஆகையினாலதான் திமுக அரசாங்கம் சொன்னதை மக்கள் இனியும் நம்ப மாட்டார்கள். இவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் நடைமுறையில் அது சாத்தியப்பட மாட்டேங்குது.